கிராமத்துல ஹீரான்னு பேர் கொண்ட ஒரு மோசமான ஆளு இருந்தாரு. ஹீரா கிராமத்து தலைவரோட பையன். அவன் நாள் முழுக்க ராமு அப்புறம் ஷாமு கூட வெட்டித்தனமா பொழுத போக்கிக்கிட்டு இருந்தான். அந்த கிராமத்துல அந்த தலைவருக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அந்த காரணத்தினால கிராமத்துல யாருமே ஹீராவுக்கு எதிரா எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு நாள் நடந்த விஷயம் என்னன்னா, ஹீரா ராமு அப்புறம் ஷாமு கூட கலாட்டா பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருந்தான். அப்பதான் அவனுடைய பார்வை அந்த கிராமத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு சாரு மேல பட்டது. நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தா சாரு. நீ எங்க போற? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஹீரா, என்னோட வழியில குறுக்க வராதன்னு. அப்புறம் நானும் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் சாரு. நான் உன்னோட வழியில ஒரு தடவை கிடையாது 1000 தடவை குறுக்க வருவேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் சாரு. ஆனா நான் ஒன்னும் உன்னை விரும்பல. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை காதலிச்சுட்டு தான் இருப்பேன். அது மட்டுமே எனக்கு போதுமே. கிராமத்துல இருக்கிற மத்த பொண்ணுங்க மாதிரி என்ன நினைச்சிடாத. உங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய மனுஷங்கிறதுனால தான் உன்னை எதுவும் பேசுறது இல்ல. ஆனா நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. உன்ன மாதிரி பொறுக்கித்தனமா நடந்துக்கிற ஆளை பார்த்து பயப்படுறதுக்கு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க சாரு. நான் உன்னை காதலிக்கிறேன்னா அதுக்கு ஒன்றும் இது அர்த்தம் கிடையாது. நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தணும் அர்த்தம் கிடையாது. நீ இப்பவே எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுக்க, சரியா? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல நீ என்னோட மனைவி ஆனதுக்கு அப்புறமும் நீ என்னை இப்படிதான் அவமானப்படுத்திட்டு இருப்பியா? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நான் தினேஷை தான் விரும்புறேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சாரு சொன்னதை கேட்டுட்டு ஹீராவோட நண்பன் ராமு கோவத்தோட சொன்னான். அப்படி உனக்கு தினேஷ் கிட்ட என்னதான் பிடிச்சிருக்கு சாரு? நீங்க ஹீரா அண்ணனோட காதலை அவமானப்படுத்துறீங்க. ராமு சரியா சொல்றான் சாரு. ஹீரோ அண்ணன் கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தினேஷ் கிட்ட எதுவும் இல்ல. இப்போதைக்கு அவனுக்கு ஒரு வேலை கூட கிடையாது. அவனால உங்களுக்கு 2 வேளை ரொட்டியை கூட வயிறு நிறைய கொடுக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹீரா கிட்ட இல்லாத விஷயம் தினேஷ் கிட்ட என்ன இருக்குன்னு. சாரு சொன்னதை கேட்டுட்டு ராமுவும் ஷாமுவும் சாருவை உத்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. சாரு ஹீராவை கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னான்னா, தினேஷ் கிட்ட ஹீரா மாதிரி காரு பங்களா வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட சுயமரியாதை இருக்கு. அது ஹீரா கிட்ட கிடையாது. ஹீரா தன்னோட அப்பம் பணத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஆனா தினேஷ் சுயமா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு. என்னோட அப்பா கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கும்போது நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? இதுதான் உனக்கும் தினேஷ்க்கும் உள்ள வித்தியாசம். தெரியுமா ஹீரா, சுயமரியாதைன்னா எதை சொல்லுவாங்கன்னு? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அது என்னன்னே தெரியாதே. ஒருவேளை நீயும் தினேஷ் மாதிரி மத்தவங்கள மதிக்க ஆரம்பிச்சு உன்னோட சொந்த காலில் நின்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன். ஆனா நீ இந்த மாதிரி வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு கிராமத்துல இருக்கிற மத்த பொண்ணுங்களை கிண்டல் பண்றியே தவிர வேற எந்த வேலையும் பாக்குறது இல்ல. ஒழுங்கு மரியாதையா என் வழியை விட்டு வெளியே போயிடு. இப்படி சொல்லிட்டு சாரு ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து போனா. சாரு போன உடனே ராமு தன்னோட நண்பன் ஹீரா கிட்ட சொன்னா, ஹீரா அண்ணன் இவங்க உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஹீரோ அண்ணன். கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சாருவையே எதுக்காக இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் உங்களுக்கு மரியாதையே தர மாட்டாங்களே. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு என்னை இந்த சாரு அவமானப்படுத்திட்டு போயிட்டால, அதுக்கு கண்டிப்பா அவளை பழி வாங்கியே தீருவேன். நானும் பாக்குறேன் அந்த தினேஷுக்கும் இவளுக்கும் எப்படிதான் கல்யாணம் நடக்குதுன்னு. நான் சொல்ற விஷயத்த நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை சாருவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது ஏன் கூட மட்டும்தான். நான் இன்னைக்கே என்னோட அப்பாவை சாருவோட வீட்டுக்கு அனுப்புறேன். பார்க்கலாம் சாருவோட அப்பா எப்படி முடியாதுன்னு சொல்றாருன்னு. நீங்க மறுபடியும் தப்பு பண்றீங்க ஹீரோ அண்ணன். சாருவோட அம்மாவும் அப்பாவும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க. சாருவை இப்போ அவளோட தாத்தா பாட்டி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களும் அவளோட அப்பா அம்மா மாதிரி தானே. வாங்க. இப்படி சொல்லிட்டு ஹீரா நேரா அவங்க அப்பா தலைவரை போய் பார்த்து என்ன சொன்னான்னா, அப்பா, நான் கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சாருவை காதலிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னோட கல்யாண விஷயமா சாருவோட வீட்டுக்கு போய் பேசுங்க. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நான் உன்னோட கல்யாணத்தை பக்கத்து ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு கூடவே எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். வரதட்சணையா அவங்க எவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? அது மட்டும் இல்லாம சாருவுக்கு அவளோட அம்மா அப்பா கூட கிடையாது. எனக்கு வரதட்சணையா எந்த ஒரு பணமும் செல்வமும் தேவையில்லைப்பா. சரி, உங்ககிட்ட அப்படி பணத்துக்கு என்னதான் குறை இருக்கு? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா. இன்னைக்கு அந்த சாரு என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டா. இப்போ நீங்களே சொல்லுங்கப்பா, உங்களோட பையனுக்கு நடந்த அவமானம் உங்களுக்கும் அவமானம் கிடையாதா? இப்படி சொல்லிட்டு ஹீரா நடந்த விஷயங்கள் அத்தனையும் அவங்க அப்பா தலைவர்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னாருன்னா,
நிஜமாவே இது உனக்கு நடந்த ரொம்பவே பெரிய அவமானம் ஹீரா. நீ இந்த கிராமத்தோட தலைவரோட ஒரே வாரிசு. இந்த விஷயம் சாருவுக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னையே அவமானப்படுத்தி இருப்பா. நான் இன்னைக்கே போய் அவளோட தாத்தா பாட்டி கிட்ட உன்னோட கல்யாண விஷயத்த பேசிட்டு வரேன். அப்புறம் கொஞ்ச நாள்லயே உன்னோட கல்யாணத்தை சாரு கூட பண்ணி வைக்கிறேன். அப்பதான் ஹீராவோட நண்பன் ராமு சிரிச்சுக்கிட்டே தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவரு, நீங்க போறதுன்னா போயிட்டு வாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளோட தாத்தா பாட்டி அதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. அவங்க தாத்தா பாட்டிக்கு தினேஷை ஏற்கனவே பிடிச்சி போச்சு. நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத. நான் இந்த கிராமத்துல எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கேன். அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் இப்பவே உடனே அங்க போய் சாருவோட தாத்தா பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு அந்த தலைவர் சாருவோட வீட்டுக்கு போனாரு. சாருவோட தாத்தா வினய் பிரதாப் தலைவரை பார்த்ததுமே ரொம்பவே பயந்து போயிட்டாரு. என்னாச்சு தலைவரே? எல்லாம் நல்லபடியா தானே போகுது? இவ்வளோ காலங்காத்தால நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் வினய். நான் சாருவோட கல்யாணத்தை என் பையன் கூட நடத்தணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பையனுக்கு உன்னோட பேத்திய ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றான். உன்னை பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்க முடியும்னு சொல்லு. சாரு என்னோட வீட்டு மருமகளாக போறா. தலைவர் சொன்னதை கேட்டதும் வினய்க்கு ஒரே யோசனையா போயிடுச்சு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்படி ஒரு சம்பந்தம் அடிக்கடி கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ, குபேரனோட கஜானா உன் கிட்டவே வரப்போகுது. என்னோட பையனை மாதிரி உன்னோட பேத்திய யாராலையும் சந்தோஷமா பார்த்துக்கவே முடியாது. அதெல்லாம் சரிதான் தலைவரே. ஆனா நான் முன்னாடியே தினேஷுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே. நான் சாருவோட கல்யாணத்தை அவன் கூட தான் பண்ணி வைப்பேன். அந்த வாக்கை மறந்துடு. அது என்ன பெரிய விஷயமா என்ன? இல்லை தலைவரே, நான் என்னோட வாக்கை எந்த ஒரு நிலைமையிலையும் மீறவே மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்க என்னோட உயிரை எடுத்தா கூட எனக்கு பரவாயில்லை. வினய் பிரதாப் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. அப்புறம் நேரா ஹீரா கிட்ட போய் சொன்னாரு, உன்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் சாருவோட வீட்டுக்கு போனேன். ஆனா அவளோட தாத்தா என்னையே அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். மறுபடியும் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசாத முட்டாள் மகனே. உனக்கு என்ன பொண்ணுங்க குறைவா இருக்காங்க? நீ அந்த ஏழை வீட்டில் போய் பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுற? அறிவில்லை உனக்கு? இதை சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் ஹீராவுக்கு ரொம்ப பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்றது ஹீரோன்னு? இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த தினேஷ் தான். இப்போ நம்ம அந்த தினேஷுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் சொல்றத நீங்க 2 பேரும் கவனமா கேளுங்க. ஹீரா அவங்க 2 பேர் காதலியும் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா. ஹீரா சொன்ன யோசனையை கேட்டதும் ஷாமு அப்புறம் ராமுவோட முகத்துல ஒரு வித்தியாசமான சிரிப்பு தோன்றுச்சு. கொஞ்ச நேரத்துல ஹீரா தினேஷை போய் பார்த்து என்ன சொன்னான்னா, அட தினேஷ் அண்ணா, என்ன உங்களுக்கும் சாருக்கும் ஏதாவது சண்டை ஆயிடுச்சா? இல்லையே. ஆனால் நீங்கள் எதுக்காக அப்படி கேட்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சாரு நம்ம கிராமத்தில் இருக்கிற அந்த ஜுவாலாமுக்கி பக்கமாக போகிறத பார்த்தேன். உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஜுவாலாமுக்கி எப்போ வேணாலும் உடையலாம். நான் என்ன நினச்சேன்னா, சாருவுக்கும் உங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அதனால தான் சாரு அந்த இடத்துக்கு போயிருக்கானுன்னு நினச்சேன். ஹீரோ அண்ணா சரியா சொல்கிறாரு. நானே என்னோட கண்ணால் சாரு அந்த ஜுவாலாமுக்கி பக்கமாக போகிறத பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை முட்டாளாக பார்க்குறீங்களா என்ன? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சாருவை நீயும் விரும்புகிறேன்னு தெரியும். உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை தினேஷ். அதை நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். என்னவோ பண்ணு. நல்லா யோசிச்சுக்கோ. ஒருவேளை சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னோட வாழ்க்கை முழுக்க உன்னையே உன்னால் மன்னிச்சிக்க முடியாது. ஹீரா சொன்னதை கேட்டுட்டு தினேஷ் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவன் அங்கேருந்து நேரா அந்த எரிமலை கிட்ட ஓடினான். அந்த எரிமலைக்குள்ள இருந்து ஏதேதோ வித்தியாசமான சத்தங்கள் வந்துகிட்டு இருந்தது. தினேஷ் சாருவுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தான். அப்பதான் பின்னாடி இருந்து சத்தம் போடாம ஷாமு வந்து தினேஷ அந்த எரிமலைக்குள்ள தள்ளி விட்டுட்டான். தினேஷ் கத்திக்கிட்டே அந்த எரிமலைக்குள்ள போய் விழுந்துட்டான். ஆனா தினேஷ் அங்க உள்ள விழுந்ததுமே அங்க எதிர்க்க இருக்கிற நிலவரத்தை பார்த்து அவன் ரொம்பவே அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்தான்னா, அந்த எரிமலைக்குள்ள ஒரு கிராமமே அங்க இருந்தது. தினேஷ் பார்த்தபோது அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் நெருப்பு குழம்பு கலர்ல இருந்தது. அப்புறம் அங்க இருக்கிற ஜனங்க விவசாயத்துல தண்ணிக்கு பதிலா எரிமலையோட நெருப்பு குழம்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பயப்படாத, இப்போ இந்த லாவா உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் தராது. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த ஜுவாலாமுக்கிக்கு உள்ள ஒரு மொத்த கிராமமே இருக்கே. இது நடக்க வாய்ப்பே இல்லை.
இது ஒன்றும் என்னோட கண்களோட பிரம்ம கிடையாதே. இல்லை நான் ஒருவேளை இறந்து போயிட்டேனா? இல்லை, நீ உயிரோட தான் இருக்க. வா, நான் உனக்கு முதல் முறையா இந்த கிராமத்தை சுத்தி காட்டுறேன். அப்புறமா உனக்கு உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். முதல்ல என் கூட வா. இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் தினேஷ அந்த கிராமம் முழுக்க சுத்தி காட்டினாரு. அப்பதான் ஒரு வயசான ஆளு தினேஷ ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருப்பா, உன்னோட தாத்தாவோட பேரு சுக்கியா தானே? ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம் தினேஷுக்கு என்னன்னே தெரியல. அந்த வயசானவரோட முகம் ஏதோ பார்த்த மாதிரி தெரிஞ்சது. உங்களோட போட்டோவை நான் என்னோட தாத்தா கூட பார்த்துருக்கனே. நான் எப்போ என்னோட தாத்தா கிட்ட உங்களை பத்தி எப்போ கேட்டாலும் அவர் என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீங்க அவரோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாமே. அதை தவிர அவர் உங்களை பத்தி வேற எதுவும் சொன்னதில்லை. ஏன்னா அந்த ரகசியங்களை பத்தி கிராமத்தில் இருக்கிற எந்த ஆட்களும் மற்ற ஆளுங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. உண்மை என்னன்னா, அவனும் எல்லார மாதிரி இன்னைக்கும் பயந்துக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு எதுவும் புரியலையே. நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்றேன்ப்பா. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஜுவாலாமுக்கி அதோட வேலையை ஆரம்பிச்சுது. கவர்மெண்டோட பக்கத்துல இருந்து எங்க கிராமத்தாளுங்க எல்லாருக்கும் என்ன அறிவிச்சாங்கன்னா, கிராமத்துல இருக்கிற எல்லாரும் உடனே காலி பண்ணணும். நாங்க ஜுவாலாமுக்கி எப்போ வேணும்னாலும் வெடிக்கும்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் அந்த கிராமத்தை காலி பண்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒரு நாள் நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஜுவாலாமுக்கி திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கிராமத்துல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்து ஆளுங்க எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிட்டாங்க. ஜுவாலாமுக்கியோட லாவா கிராமத்துல எல்லா இடங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சுது. கிராமத்துல இருக்கிற நிறைய பேர் இதுகிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்போதான் ஒரு மிகப்பெரிய ஞானியான சாது கிராமத்துக்கு வந்தாரு. அப்புறம் அவரோட பலத்தோட சக்தியால இந்த ஜுவாலாமுக்கியோட லாவாவை அங்கேயே தடுத்து நிறுத்திட்டாரு. அப்புறம் எங்க எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்தி வச்சிட்டாரு. எல்லா விஷயம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாது கிராமத்து ஜனங்க கூட கிராமத்துக்கு வந்தாரு. அப்புறம் எங்க கூட இருக்கிறதுக்கான அனுமதியும் வாங்கிக்கிட்டாரு. ஆனா கிராமத்தாளுங்க அவரை அவமானப்படுத்தி கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கிராமத்து ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த லாவாவை நிறுத்தினது சாதுவோட சக்தியால இல்லைன்னு நினைச்சாங்க. அதுக்கு பதிலா இயற்கையா நடந்ததுன்னு நினைச்சாங்க. அதனால அந்த சாது ரொம்பவே பயங்கரமா கோவப்பட்டுட்டாரு. அதனால அவர் மொத்த கிராம ஜனங்களுக்கும் சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல அங்க எத்தனை கிராமத்து ஜனங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜுவாலாமுக்கிக்கு உள்ள இருக்கணும்னு சாபம் கொடுத்தாரு. அவருக்காக காலமும் நின்னே போச்சு. அவரோட சாபத்தால அந்த ஜுவாலாமுக்கியிலிருந்து வெளியே வந்த லாவாவிலேயே நாங்க எல்லாருமே கலந்துட்டோம். இப்போ அதை தான் சாப்பிட்றோம். இருந்தாலும் உங்களோட உடம்புல வயசான மாதிரியே தெரியலையே. சரி, இந்த சாபத்துக்கு எதுவும் முக்தி கிடையாதா? ஒரு வழி இருக்கு. சாது கோவப்பட்டு தான் எங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. கோவத்துக்கு மருந்து பாசம் மட்டும்தான். ஏதாவது ஒரு இளம் பெண் ஒரு இளம் பையனை உண்மையாவே காதலிச்சான்னா, அவன் அந்த காதலுக்காக இந்த ஜுவாலாமுக்கியில அவனாவே வந்து உயிரை தியாகம் பண்ணான்னா, அப்புறம் எல்லாமே பழைய நிலைமைக்கே வந்துடும். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பில்லையே. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜுவாலாமுக்கி வெடிக்க போகுது. ஒருவேளை இந்த ஜுவாலாமுக்கி வெடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா எங்க எல்லாரோட மரணமும் நிச்சயமாயிடும். அப்படின்னா என்ன பாபா, யாராவது தெரியாம இந்த ஜுவாலாமுக்கிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களும் என்ன மாதிரியே இதுக்குள்ளவே மாட்டிக்குவாங்களா? இல்ல, நிறைஞ்ச மனசோட இதுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா ஒரு மோசமான ஆளு இங்க வந்தான்னா அவன் எரிஞ்சு போயிடுவான். இங்க இருக்கிற காலநிலை வித்தியாசமானது மகனே. தினேஷ் ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்தான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவன் அந்த எரிமலைக்குள்ள விழுந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சுன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. அங்க சாரு ஒவ்வொரு இடமா தினேஷை தேடிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு தினேஷ் எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போய் நின்ன போது அவ ஒரு ஆளு அங்க பார்த்தா. தினேஷ் எரிமலை கிட்ட போறத அவர் பார்த்ததா சாரு கிட்ட சொன்னாரு. அப்புறம் அந்த எரிமலை கிட்ட போன போது தினேஷ ராமு, ஷாமு அப்புறம் ஹீராவையும் தினேஷ் பின்னாடி போனதை கவனிச்சதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் இதையும் சொன்னாரு, ஷாமு அங்க நின்னுட்டு இருந்த தினேஷ எரிமலைக்குள்ள தள்ளி விடுறதையும் பார்த்ததா அவர் சொன்னாரு. நீங்க இந்த விஷயத்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லவே இல்ல. உனக்கே தெரியும்ல சாரு, ஹீராவோட அப்பா இந்த கிராமத்தோட தலைவர். அவரு என்னோட குடும்பத்தை மொத்தமா உயிரோட கொன்னுடுவாரு. சாரு ரொம்ப கோவத்தோட நேரா ஹீராவை பார்க்கறதுக்கு போனா. நீ ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்ட. கடைசியில நீ என்னுடைய தினேஷ கொன்னுட்டல்ல. உனக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சுல சாரு.
அப்படின்னா நீ என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ஹீரா. கல்யாணம்னு எனக்கு ஒண்ணு நடந்தாது தினேஷ் கூட தான், வேற யார் கூடயும் இல்ல. நான் போறேன், அதே எரிமலை கிட்ட போறேன், என்னோட தினேஷ் கிட்ட நான் போறேன், அங்க நானும் போய் என் உயிரை விட்டுடுறேன். இப்படி சொல்லிட்டு சாரு அந்த எரிமலை கிட்ட போனா. நீங்க 2 பேரும் இப்பவே என் கூட வாங்க. சாரு அந்த ஜுவாலாமுகியில போய் அவளை குதிச்சு அவளோட உயிரை மட்டும் விட்டுடவே கூடாது. உங்களுக்கு என்ன பைத்தியமா ஹீரான்னு? ஜுவாலாமுகி எப்போ வேணும்னாலும் வெடிக்கலாம். நீங்க தான் முட்டாள். நான் ஒன்றும் சாருவை உண்மையா விரும்பல, நான் அவளை அடையணும்னு தான் ஆசைப்படுறேன். ஷாமு, மறந்துடாத, நீ தான் அந்த தினேஷை ஜுவாலாமுகிக்குள்ள தள்ளி விட்ட. நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல சாருவை தவிர அந்த இடத்துல வேற யாராவது இருக்காங்களான்னு தான். அவங்க 3 பேரும் அந்த எரிமலை கிட்ட போயிட்டாங்க. அப்பதான் சாரு ரொம்ப கோவப்பட்டு அவங்க 3 பேருக்கும் முன்னாடி வந்து நின்னா. உங்க 3 பேரையும் நான் கொன்னுட்டு தான் நான் சாவேன். திடீர்னு சாரு ரொம்ப வேகமா வந்து அவங்க 3 பேரையும் அந்த எரிமலைக்குள்ள தள்ளி விட்டுட்டா. அவங்க 3 பேரும் அங்க விழுந்ததுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. நானும் உன்கிட்டே வந்துடுறேன் தினேஷ். இப்படி சொல்லிட்டு சாரு அந்த எரிமலைக்குள்ள குதிச்சா. திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. கிராமத்து ஜனங்க ஏன் தினேஷும் கூட அந்த எரிமலையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாம் என்னது தினேஷ்? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? உன்னோட காதல் உண்மையானது சாரு. இன்னைக்கு உன்னோட உண்மையான காதலால தான் இவங்க எல்லாருமோ அப்புறம் நானும் உயிரோட வந்திருக்கேன். கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்ந்தாங்க.